ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ். இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 13. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து பீட்ஸ் வந்து நரம்பு, அதாவது நைலான் த்ரெட்டில் தான் போட போகிறோம். இது வந்து நைலான் த்ரெட்டு எல்லோ கலரில் வந்து நான் வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் லைன், அதாவது லைட்டாக தான் இருக்கும் நரம்பு, லேசான நரம்பாக தான் இருக்கும் இது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு போட போகிறோம். ஜரியில் நம்ம எப்படி நம்ம வந்து 3ஆம் மடக்கி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் போட போகிறோம். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒரு 3க்கு பதிலாக 4 சுற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து லைட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 3 சுற்றுக்கு பதிலாக 4 சுற்றி எப்பயும் போல் ஜரியில் முடிச்சு போட சொன்ன மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஜரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு முடிச்சு போட்டாலே போதும். ஆனால் இது கொஞ்சம் வந்து வளவலன்னு இருக்கிறதுனால 1க்கு 2 முடிச்சா போட்டுக்கோங்க. இதுக்காக 2 முடிச்சு போட்டோம்னா ஒரு சேஃப்டிக்காண்டி தான் நம்ம வந்து 2 முடிச்சு போடுறோம். இப்போ 2 முடிச்சு போட்டாச்சு. போட்டுட்டு எப்பயும் போல் அந்த பிசிறு பாகத்தை வந்து கட்டரை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். பிசிறை வந்து ஒன்று போல் கொஞ்சம், அதாவது முடிச்ச விட கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி தான் நரம்பில் வந்து நம்ம வந்து நாட் போடணும். இப்போ வந்து இந்த நரம்பை வந்து, அதாவது ஒரு கிண்ணம் மாதிரி, அதாவது ஒரு குழியான பவுல் மாதிரி வச்சு அதுக்குள்ளே இந்த நரம்பை போட்டு ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சுக்கோங்க. நரம்பு வந்து சிக்கலாகாமல் இருக்கும். நம்ம வந்து பீடு ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பீடுக்கு வந்து துளிப் நீடில் 23 அல்லது 24, நம்ம வந்து 2ல் ஏதாவது ஒரு நீடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோட முனையை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் வித்தியாசம். 13ஆம் நம்பருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் துளிப்பு வந்து 13ஆம் நம்பர் ஊசி எடுத்திருக்கேன். இப்போ 2யும் பக்கத்தில் வச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். அந்த முனை வந்து ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்கும். பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். பீட்ஸ் ஒர்க்குக்கு எல்லாமே 23 இல்லைன்னா 24 துளிப் நீடில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு நான் ஜரியை வந்து எடுக்கிற மாதிரியே நரம்பையும் எடுத்திருக்கேன். பேக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் சுகர் பீட்ஸு. சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பாசியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். சுகர் பீட்ஸு அடுத்து வர்ற 1 mm, இது 2 பாசியாக ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூடி வந்து இதே மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கில். அதில் கொஞ்சம் பீட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நேற்று சொன்ன மாதிரி ஊசியாக இந்த பாசியோட ஓட்டையில் விட்டு ஒரு பாசியை ஃபஸ்ட்டு மேலே இழுத்துட்டுக்கோங்க ஒரு விரலை வச்சு. அடுத்து 2 பாசி. ஏன்னா சுகர் பீட்ஸ் வந்து நம்ம 2 பாசியாக லோட் பண்ணலாம். அதுக்காண்டி தான். இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அந்த நரம்பில் மட்டும் கொக்கியை மாட்டிட்டு ஊசியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பீடை வந்து கீழே தள்ளிட்டு அடியில் இருக்க நூலை வந்து நல்லா பிடிச்சி இழுத்து பாசியை ஒட்டுன மாதிரி ஒரு தையல் போடணும். பாசியை ஒட்டி தான் தையல் போடணும். மறுபடியும் பீட்ஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். மறுபடியும் அந்த கொக்கியில் நம்ம பிடிச்சிக்கிட்டு விரலை வச்சு தள்ளி விட்டோம்னா பாசி கீழே போயிடுச்சா. இப்போ அடியில் இருக்கிற நூலை வந்து இழுக்கணும். நல்லா இழுத்து பாசியை ஒட்டி நம்ம தையல் போடணும். பாசிக்கும் நடுவில் வந்து கேப்பு இருக்கக்கூடாது. அதனால் பாசியை ஒட்டி வந்து ஒரு தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து வீடு வந்து கேப் இல்லாமல் ஃபில் ஆகும். நீங்கள் நடுவில் கேப் விட்டிங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு வந்து கேப் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் பாசியை ஒட்டி தான் எப்பயுமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். நம்ம வந்து என்ன ஸ்டிச் போடுறோம்னா செயின் ஸ்டிச் தான் நம்ம போடுறோம். பாசியை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். எப்பயுமே சுகர் பீட்ஸ் வந்து 2 பாசி தான் போடணும். அதுக்கு கூட போடக்கூடாது. நீங்கள் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ரேமை விட்டு நீங்கள் கலட்டிட்டிங்கன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்க மாதிரி தொலைன்னு இருக்கும். அதனால் 2 பாசி மட்டும்தான் போடணும். இதே மாதிரி நம்ம 6 பாசி எடுத்துக்கலாம். அதாவது ஊசியில் வந்து 6 பாசி எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணையில் 2 பாசி தான் ஸ்டிச் பண்ணணும். பார்த்தாலே தெரியும், நான் 6 பாசி எடுத்தாலும் 2 பாசியாக விட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன். 2 பாசியை கீழே விட்டுட்டு மீதம் இருக்க பாசியை அந்த விரலை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும், அதாவது பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வேகமாக ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2 பாசியாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக நீங்களும் இதே மாதிரி நீடில் ஃபுல்லாமே பீட்ஸ் வந்து லோட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போதைக்கு 2 பாசியாக எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு ஸ்கேல் அளவாக தான் கோடு போட்டு ஒர்க் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு கை வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது இதுன்னு நம்ம பண்ண போகிறது கிடையாது. இந்த லைனில் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு தக்கன நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்காண்டி தான் ஒரு ஸ்கேல் அளவாதும் நீங்கள் வந்து கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படியே 2 பாசியாகவும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். மெதுவாக பண்ணுங்கள். அடியில் இருக்க நூலை பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பாசி வந்து உருவிட்டு வந்துடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். 2 பாசி மட்டும்தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது கண்டிப்பாக. அவ்வளோதான், நம்ம வந்து கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பீட்ஸில் வந்து 2 விதமாக நம்ம வந்து எண்ணாட் போடலாம். ஒன்று வந்து நம்ம நார்மலாக ஜரி த்ரெட்டுக்கு போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து அதுக்குள்ளே விட்டுட்டு இன்னொரு லூப் எடுத்து அதை பிடிச்சி நம்ம எண்ணாட் போடுவோம் பார்த்திங்களா, அதே மெத்தடில் எண்ணாட் போடலாம். இல்லைன்னா 2வது மெத்தட் வந்து அடுத்த பீட்ஸ் வந்து நம்ம போடையில் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து 1 mm பீட்ஸு. சுகர் பீட்ஸுக்கு அடுத்த சைஸ் வந்து 1 mm. இப்போ வந்து இதுக்கு எப்போயுமே என்ன ஸ்டிச் ஆரம்பித்தாலும் பேக் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிக்கணும். நான் பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 mm சொன்ன மாதிரி 2 பாசி தான் லோட் பண்ணணும். 2 பாசி எடுத்து எந்த அளவுக்கு பாசியை ஒட்டி தையல் போட முடியுதோ அந்த அளவுக்கு ஒட்டி ஸ்டிச்சஸ் போடணும். 2 பாசியாக எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். சுகர் பீட்ஸுக்கும் 1 mmக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுகர் பீட்ஸோட சைஸஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும், பெருசு அந்த மாதிரி இருக்கும். பட் சுகர் பீட்ஸை விட 1 mm வந்து எல்லா பீடும் ஒன்று போல் இருக்கும். சுகர் பீட்ஸை பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ஒவ்வொன்றும் டிஃபர் ஆகும், அதாவது சிறுசும் பெருசுமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 1 mm பாசி போட்டோம்னா நீட்டாக லுக் கிடைக்கும் நமக்கு. சுகர் பீட்ஸு இப்போ நம்ம போடுற 1 mm இது 2 மட்டும்தான் 2 பாசியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். மற்ற எல்லாமே ஒவ்வொரு பாசியாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுவுமே நான் சொன்ன மாதிரி தான், நீடில் எவ்வளோ பாசி பிடிக்குதோ அது அளவுக்கு எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் ஆனால் 2 பாசியாக தான் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் 2 பாசியாக ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அதே மாதிரி 2 பாசியாக எடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். வேகமாக முடிக்கணுங்கிறதுக்காண்டி நிறையா பாசியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அதனால் எப்போயுமே 2 பாசியாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கடுத்து வர்ற 2 mm 4 mm இது எல்லாமே ஒவ்வொரு பாசியாக தான் ஸ்டிச் பண்ணணும். கண்டிப்பாக ஒவ்வொரு பாசியாக ஸ்டிச் பண்ணால் தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த 1 mm சுகர் பீட்ஸுமேவும் நம்ம வளைவுகளில் இந்த மாதிரி வர்ற இடத்துல ஒரு பாசியாக வச்சு ஸ்டிச் பண்ணல அதோட லுக்கு வந்து அழகாக தெரியும் நமக்கு. 2 பாசியாக ஸ்டிச் பண்ணுறதை விட ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ணல நெருக்கமாகவும் இருக்கும், பார்க்க ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதில் வந்து 2வதாக எப்படி நமக்கு வந்து இன்னொரு மெத்தடில் வந்து எண்ணாட் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாசியை ஒட்டி ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுட்டு அந்த லூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த லூப்பை ஊசியோட அந்த முனையில் வச்சுக்கிட்டு, அதாவது ஊசியோட முனையை நம்ம கடைசி பாசி இருக்குது பார்த்திங்களா, இருக்கையில் நம்ம போட்டதோட லாஸ்ட்டு பாசிக்கு நடுவில் அந்த லூப்பை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி அமுக்கிட்டு அடியில் இருக்க நூலை வந்து நம்ம பிடிச்சி இழுத்துடணும். அவ்வளோதான், எண்ணாட் வந்து விழுந்துருச்சு. மறுபடியும் பாருங்கள், பாசியை ஒட்டி ஒரு தையல், எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அந்த லூப்பை கடைசி பாசி நம்ம போட்ட வரிசையோட கடைசி வரிசையில் உள்ள பாசியில் போடணும். கடைசி பாசியில் நடுவில், கடைசி பாசிக்கு அந்த 2வது பாசிக்கு நடுவில் வச்சு ஊசியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடியில் இருக்க நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா எண்ணாட் வந்து விழுந்துடும். இந்த 2 மெத்தட்லையுமே நம்ம எண்ணாட் வந்து போடலாம். இப்போ வந்து 2 mm பீட்ஸ் வந்து எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். இதான் 2 mm பீட்ஸு. இந்த பீடு வந்து ஒவ்வொரு பீடாக தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பேசிக்கில் இருந்தே நீங்கள் போவேல ப்ராப்பராகவே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே ஈஸியாக புரியும். ஒரு பாசி தான் எடுத்திருக்கேன். பாசியை ஒட்டி நம்ம எந்த அளவுக்கு தையல் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாசி வந்து நெருக்கமாக அழகாக தெரியும். அதனால் எப்போயுமே வந்து பாசி எவ்வளோ தூரம் ஒட்டி போட முடியுதோ அவ்வளோ தூரம் ஒட்டி போடுங்க. அடியில் இருக்க நூல் நல்லா பிடிச்சி இழுத்திங்கன்னா பாசியை ஒட்டி வந்து ஊசி வந்து வரும். அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும். 2 mm 4 mm அதாவது 1 mmக்கு அடுத்து என்ன சைஸ் வந்தாலுமே நம்ம ஒவ்வொரு பாசியாக தான் ஸ்டிச் பண்ணணும்.
நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நெருக்கமாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி தான் நீங்களும் நெருக்கமாக கேப்பே இல்லாமல் போட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எந்த அளவுக்கு ஒட்டி போடுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒட்டாமல் நம்ம போட்டால் என்ன ஆகுங்கிறதையும் பாருங்கள். இப்போ வந்து நான் லைட்டாக கேப் விட்டு போடுறேன் உங்களுக்காண்டி. இப்போ அடுத்த பாசியையும் அதே மாதிரி ரொம்ப ஒட்டாமல் லைட்டாக கேப் விட்டு போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க பாசிக்கும் இந்த பாசிக்கும் நடுவில் எவ்வளோ கேப் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்படி போடவே கூடாது. எப்பயுமே நம்ம வந்து ஒட்டி தான் போடணும். அதனால் எந்த அளவுக்கு ஒட்டி போட முடியுதோ அந்த அளவுக்கு ஒட்டி போடுங்க. பாசியை ஒட்டியே தையல் வந்து போட்டுகிட்டே வாங்க. கிளாஸ் எப்படி போகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி டீச் பண்ணுறேங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ். வாட்ஸ்அப் குரூப் அக்சஸ் நாங்கள் கொடுத்துருவோம். வீடியோஸ் வந்து லைஃப் டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கிளியர் பண்ணுவோம். உடனே உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆகிற மாதிரி தான் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இப்போ எண்ணாட் நம்ம எப்பயும் போல் 2வது மெத்தடில் தான் மேக்ஸிமம் பீட் ஒர்க்குக்கு வந்து எண்ணாட் வந்து போடுவோம். நானும் செகண்ட் மெத்தட் படி தான் எண்ணாட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த லைனில். பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4 mm பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் 4 mm பீடு. வீடியோவை நான் வந்து ஸ்பீடப் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எதனாலன்னா அப்போ தான் சின்ன விஷயங்களும் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காண்டி தான். அதனால் வீடியோ லாங்காக இருக்குங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். 4 mm பாசியுமே நான் ஒவ்வொரு பாசியாக தான் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டே வர்றேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன பாசி நான் வந்து மெட்டீரியல் லிஸ்ட்டில் வாங்க சொன்னேனோ அந்த பாசியெல்லாம் வச்சு இதே மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்கள். பீட்ஸ் வந்து 2 விதம் இருக்குது. இன்றைக்கி பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். 2 விதமான வீடியோவுமே நீங்கள் நல்லா பொறுமையாக பார்த்து போடுங்க. ஏன்னா செயின் ஸ்டிச் மாதிரி பீடு ஒர்க்கு ரெண்டுமே ஆரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ். அதனால் பொறுமையாக கற்றுக்கோங்க. வேகமாக ஃபஸ்ட்டாக முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து பெர்ஃபெக்டாக கற்றுக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் பொறுமையாக கற்றுக்கிட்டு நீட்டாக அப்டேட் பண்ணுங்கள். இப்போ 4 mm முடிஞ்சிருச்சு. இது வந்து 6 mm. 6 mmல வந்து இது வந்து சாண்டல் கலர், அதாவது ஆஃப் ஒயிட் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுவுமே ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், ஒவ்வொரு பாசியாக தான் ஸ்டிச் பண்ணோம். நம்ம நீடில் எத்தனை பாசி எடுத்தாலும் ஒவ்வொரு பாசியாக தான் நம்ம விட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் பீட்ஸ் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு கிளாஸில். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லோரும் வீடியோவை பாருங்கள், முழுசாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.